வணக்கம் மக்களே. இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஷீரடி சாய்பாபா கோயில் போகிறாங்கன்னு கிடையாது. அவங்க ஆல்ரெடியும் நிறைய டைம் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச டைமில் போயிருக்காங்க. அது போக அவங்க அம்மா விருப்பத்திற்கு என்னங்க இங்கே சென்னை கொரட்டூரில் ஒரு சாய்பாபா கோயிலே கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க எப்போதுமே இப்போ தான் ரம்ஜான் நோன்பு கொண்டார் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியும் அவங்க ரம்ஜான் நோன்பெல்லாம் அவங்களுடைய ரசிகர்கள் சார்பாக நடத்தியிருக்காங்க. நம்ம தலைவர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா மதம் ஜாதி இப்படியே சொல்லி நம்மளையெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ விஜய் பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் போகிறாரு, சர்ச்சுக்கும் போகிறாரு, அதே சமயம் மசூதிக்கும் போகிறாருங்கிறப்ப அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம பாட்டாக இவங்களை பிரித்து வச்சு நமக்கு ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவர் எல்லாருமே சமம்னு சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லாரும் ஒன்றாயிடுறாங்க. எல்லாருமே மதத்து வழியிலையும் ஜாதி வழியிலையும் நம்ம பிரித்து வச்சுருந்தோம். இப்போ எல்லாமே நம்ம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை இவங்களால ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி சாயந்தரம் பாருங்களேன், டிபேட் ஷோ வச்சுருவாங்க. பத்திரிகையாளர்கள், அரசு விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்றைக்கி எப்படி அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகலாம், ஏன் போனார், எதுக்கு போனார், ஆஹா ஓஹோன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம். ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நேற்று திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கே அவர் எப்படி போகலாம், வேலை எப்படி கையில் வாங்கலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே வேளாங்கண்ணி சர்ச் போகிறோம், கிறிஸ்தவர் கோயில்கள் எல்லாத்துக்குமே நம்ம போகிறோம். அதே மாதிரி அவர் போனார். இன்றைக்கி காலையிலேருந்து மட்டும் லைவ் ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் அங்கே போனார் இங்கே போனாருன்னு, ஏன்னா அவங்களோட டிஆர்பிக்காக. ஆனால் இப்போ சாயந்தரம் அவரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு இதே வேலை தான். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதன்னா சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்கார். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.